ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு நேராய் நீங்கள் திரும்புகிறதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக ஆவியானவர் சபைகளுக்கு எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆவிக்குரிய உலகத்திலே நாம் ஒரு இடத்திற்கு வந்து தேங்கி விடுகிறோம். இந்த 3 காரியங்களும் நம்மிடத்திலே காணப்பட்டால் நாம் ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேங்கி ஒரு இடத்திலே நிற்க மாட்டோம். முதலாவது காரியம், நமக்குள்ளே சால்வேஷன் வர வேண்டும், ரட்சிக்கப்படும் பொழுது. இரண்டாவது சான்டிஃபிகேஷன், கர்த்தரை போல பரிசுத்தமாக்கும் பொழுது. மூன்றாவது சேவியர் லைட்னஸ், இரட்சகரை போல மாறும் பொழுது. நாம் காற்றாட்டு வெள்ளங்களாய் புறப்பட்டு ஆண்டவருடைய நாமத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, கழுத்து அளவு போகும் பொழுது ஆவியானவரால் சுமந்து செல்லப்படுற அனுபவத்துகளே நீங்களும் நானும் கொண்டு செல்லப்படுவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.